செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அஃபிடவிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபண்டுக்கெல்லாம் யாரு முதலாளின்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பொய். ஏன்னா இவங்க மாதவி பூரி புட்ச் அவர்களே முதலீடு செய்த ஃபண்டே இந்த 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 பங்கு பரிவர்த்தனையில சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன அஃபிடவிட் பொய். அது மட்டுமல்ல, அந்த ஃபண்டை நடத்துனது வந்து அவருடைய கணவர், அதாவது அந்த புட்சோடைய தலாவி புட்சோ நம்ம ஒரு பேர், புட்சோடைய கிளாஸ்மேட், ஐஐடியில படிச்ச கிளாஸ்மேட். அதுக்கப்புறம் அவர் என்னன்னா, அவர் அதானி கம்பெனில ஒரு சீனியர் டைரக்டரா அவர் இருந்திருக்கிறார். அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு யாரு எங்களுக்கு தெரியாம தெரியாது அப்படின்னு போட்டாங்களே அஃபிடவிட், அது பொய்யான அஃபிடவிட். ஒரு கோர்ட்ல அஃபிடவிட் போடுறோம்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி தான் அஃபிடவிட் போடுறோம். அதனால செபி போட்ட அஃபிடவிட் ஒரு பொய்யான அஃபிடவிட். ஏன்னா அவர்களுக்கு அந்த அந்த ஃபண்டு எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது பொய். ஏனென்றால் அந்த ஃபண்டிலேயே 2015 மாதவி பூரி புட்சும் அவருடைய கணவரும் முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த ஃபண்டை நடத்தினது திரு புட்சோடைய கல்லூரி நண்பர். அவர் தான் அதானி குழுமத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு. அவரோட நேரடியாக இவங்க கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க முதலீடு பண்ணது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க தனிப்பட்ட முறையில முதலீடு செஞ்ச ரைட்டு. ஆனா போட்ட அஃபிடவிட் பொய். அவங்க அஃபிடவிட்ல என்ன போட்டிருக்கணும்? எங்களுக்கு இந்த ஃபண்டு யாருன்னு தெரியும், இந்த ஃபண்டை நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு அஃபிடவிட் போட்டிருக்கிறத தவிர, இந்த அஃபிடவிட்ல செபிக்கு இந்த ஃபண்டை எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது பொய். அதனால மீண்டும் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணையை வந்து ஒரு ஜேபிசி நடத்த வேண்டும். செபியே இந்த விசாரணை நடத்தினா இப்படிதான் மூடி மறைச்சிருவாங்க. அதற்காக தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் செபியோட நடத்தை, அதானி குடும்பத்தோட நடத்தை விசாரிக்க வேண்டும். அதை நடத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு தான் இதை நடத்த வேண்டும். அதனால போட்ட அஃபிடவிட் பொய். ஒரு செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அஃபிடவிட் பொய் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய தவறு, அது குற்றம். அவர்கள் வந்து ஒரு அரசமைப்பு, அவர் ஒரு அரசமைப்பு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு இதுல ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்ட அஃபிடவிட் முழுக்க போய். ஏன்னா அந்த ஃபண்டை பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டை யாரு நடத்துறான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டோடு இவங்களுக்கு நேரடி வர்த்தகம் இருந்திருக்கு, அந்த வர்த்தகம் தப்பு கிடையாது, அந்த ஃபண்டை நடத்துறவரை இவங்களுக்கு பர்சனலா தெரியும். அதனால இந்த ஃபண்டு யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு போட்ட அஃபிடவிட் போய். அதனால இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும். அதானி குழுமத்துடைய பங்குகளை அவர்களே வாங்குகிறார்கள் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி. ஓவர் இன்வாய்ஸ்னா ஒரு பொருளை வந்து அதிக விலை கொடுத்து வேண்டுமென்றே வாங்கி அதுல வர எக்ஸ்ட்ரா பணத்தை திருப்பி கமிஷனா வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை வந்து அந்த ஃபண்டுக்குள்ள போட்டு அவங்களுடைய ஸ்டாக்கையே வாங்கி அவங்க ஸ்டாக் விலையை பொய்யான வகையில உயர்த்துகிறார்கள். இது பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இதை கண்டிப்பாக விசாரணை செய்துதான் ஆக வேண்டும். செபியோட தலைவி இந்த விசாரணை முடியும் வரையாவது பதவி விலக வேண்டும். இந்த நண்பர் முழுமையா புரிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு டமால் போயிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக தான் காவேரி ஆணையம் இருக்கிறது. அப்படியே அந்த காவேரி ஆணையத்தின் தீர்ப்பு மீது நமக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தால் அதற்காக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்கின்றன. காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஒத்துழைக்கும். அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம், எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க. அவர் வர்த்தக ரீதியாக ஏதோ ஒரு பரிமாற்றத்துல போட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு எனக்கு அதை பற்றி எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. பாஜக போய் நாங்க வந்து கூட்டணிக்கு நின்று சீட்டு வாங்கினா நாங்க அதிமுக சித்தே போவாங்க. அந்த அந்த உண்மையை அடிமட்டு தொண்டனோட உணர்வை நன்கு புரிந்திருக்கிறார் என்று அர்த்தம். பாஜக என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாய்சன். அந்த 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 மரத்துக்கு அடியிலேயே அந்த விஷக்காத்துக்கு வீசினாவே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பொசுங்கி விடும். அதை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கின்ற அரசியல் கட்சி தான் பாஜக. பாஜகவுடன் கூட்டு வைத்தால் தமிழ்நாட்டிலே விளங்காது என்ற உண்மையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் புரிந்திருக்கிறார் என்பது. யார் காரணம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அருவருப்பான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் தகாத கருத்துக்களை சொல்கிறார், கொஞ்சம் மிகைப்படுத்தி சில கருத்துக்களை சொல்வார், சென்சேஷனலாக பொய்யான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு எதுவும் கருத்து வேறுபாடு கிடையாது. அது எனக்கு தெரியும். அவர் என்னை பற்றியே பல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு.
ஆனா அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் அவர் மீது வழக்கு போட வேண்டுமால் மற்ற பிரிவுல தான் அவர் வழக்கு போட வேண்டும் என்று என்னுடைய கூண்டாஸ் அவருக்கு பொருந்துமா இல்லையா என்பது சந்தேகம் தான். என்றால் போன வாரமே உயர்நீதிமன்றம் கூண்டாஸ் வழக்கை வந்து நிராகரித்தார்கள். மீண்டும் அதாவது நிராகரித்த பின்னர் 3 நாட்களில் மீண்டும் கூண்டாஸை போடுவது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக நடவடிக்கை அல்ல.